நான் சும்மா பேசுகிற ஆள் கிடையாது. நான் சும்மாலாம் பேசிக்கிறேன்னு நினச்சி கிடையாது. என்கிட்ட உண்மையிலேயே எல்லாம் இருக்குது. நீ நேரில் வந்து என்ன பண்ணலாம், நீ என்கிட்ட அனுபவிக்கலாம். என்கிட்ட உன்னதமான ரகசியங்கள்லாம் இருக்குது. பயிற்சி செஞ்சால் நான் 40 நாளுக்குள்ள 3வது விழிப்புன்னா வரும். இதுவே நீ செய்ய மாட்டேன்ற அளமான பிசிக்கலாக என்ன செஞ்சா சும்மா அதெல்லாம் பிறப்புறுப்பு ஏற்றுருவியா, லிவரை கைட்டு போட்டுருனா போட்டுருவியா, பல்லு தான் உனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது, 32 பல்லு தட்டி போட்டுருனா போட்டுருவியா, செத்துருவியா, அதான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழி நான் செத்துருவியா கிடையாது. எல்லாருக்கும் என்ன இருக்குது, வாணுன்ற வேட்கை இருக்குது. பிரச்சனை எங்கன்னா நான் வாழ வந்துக்கிறேன், அவன் வாழ வந்துக்கிறான். நான் அவனை எப்படி பயன்படுத்திக்கலான்னு பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன், பயன்படுத்துகிற மாதிரியாகவும் இயற்கையும் வர சொல்லி வச்சுக்குது. ஒரு ஆண் பெண்ணை பயன்படுத்தி ஆகணும், ஒரு பெண் ஆணை அப்படி தான் இயற்கையை என்ன பண்ணி வச்சுக்குது, செஞ்சு வச்சுக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணாமல் இந்த உலகத்தில் உதவி பண்ணாமல் வாழ முடியாதுன்னு இருந்தால் கூட நான் தான் உதவி பண்ணுவேன்னு தாலி கட்டி ஒன்று வச்சுக்கிறேன். மற்றவங்க யாரும் அதுக்கு என்ன பண்ணக்கூடாது. நீ செக்ஸ் பண்ணுறது உதவி பண்ணுறதுக்கா, அவளை உபத்திரம் பண்ணுறதுக்கா? நீ அப்போ உதவி பண்ணுறியா, என்ன செய்கிற? எனக்குன்னு உரிமை கொண்டாடுறியா, உதவி செய்கிறியா? நீ என்ன புரிஞ்சு வச்சுக்கிற வாழ்க்கையை சொல்ல. நான் என் பொண்டாட்டி உதவி பண்ணுறேன்னு சொன்னவன் எவனா உண்டா? அப்படி பண்ணுறேன்னாக்கா யார் உதவி பண்ணாலும் என்ன சொல்லுவேப்பா, என்னால் பண்ண முடியாத வேலையை நீ பண்ணடா சொல்லுவியா? சொல்லுவியா? சத்தியம் என்ன? சத்தியம் என்ன? நான் சொல்கிறது தர்மம் உங்களுக்கு புரியலன்னா நான் நீங்கள் எங்கே இருக்கிற? உதவி பண்ணுறது தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிற. அவளுக்கு உதவி பண்ணுறது தான். நீ உதவி பண்ணுறியா, எனக்கு மட்டும்தான் நீ காட்டணும்னு என்ன பண்ணி வச்சுக்கிற? நீ சரியாக பண்ணிட்டேன்னு தெரியுமா அவளுக்கு? 2 பேரோட ஏன் போகக்கூடாதுன்னு பார்த்துக்கிற? எவ்வளோ கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்கிற நீ? யாருக்கிட்ட பேசுகிற? சொம்மனா?